வடக்கில் தமிழ் தேசிய கட்சிகள் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக பல்வேறு கூட்டணிகளை தற்போதைய காலங்களில் தொடர்ச்சியாக உருவாக்கி வருகிறது. அவை பேசுபொருளாக மாறியுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய முன்னணி ஆகியவை இணைந்து புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய பேரவையாக உருவெடுத்துள்ளது. அவை உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றும் முனைப்புடன் செயற்படுகிறது. முன்னணி தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் கொள்கை அளவில் உடன்பாடு எட்டவில்லை என்ற அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைகிறது. அதன் பின்னர் தற்போது தேசிய பரப்பில் தமிழரசு கட்சி தனித்து விடப்படுகிறது. ஏனைய தமிழ் கட்சிகள் தற்போது ஒன்றாக இணைந்துள்ளது. எனவே தமிழரசு கட்சி ஆசனங்களில் அதிகம் பெற்ற சபைகளில் இப்பொழுது அந்த கட்சிகள் கூட்டிணைந்ததன் காரணமாக தமிழரசு கட்சியினால் அந்த ஆசனங்கள் அதிகம் பெற்ற சபைகளில் அதிகாரத்தை செலுத்துவது இப்பொழுது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. எனவே பல்வேறு நபர்களுடைய ஆதரவை பெற வேண்டிய சூழ்நிலையில் தற்போது தமிழரசு கட்சி தள்ளப்படுகிறது. அதேபோல் இந்த தமிழ் தேசிய பேரவையும் தமக்குரிய ஆட்சியை எல்லா சபைகளிலும் நிறுவுவதற்கு பிரயத்தனமான முயற்சிகளை மேற்கொள்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவிடம் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை தாங்கள் கைப்பற்றுவதற்கு சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு நேரடியாக ஆதரவு கோரி இன்றைய தினம் கட்சியினுடைய கூட்டணியினுடைய பிரமுகர்கள் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இது தொடர்பாக டக்ளஸ் தேவானந்தாவும் அவருக்கு உறுதியான வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். சபைகளில் தம்முடைய நிபந்தனைகளுக்கு ஏற்ற வகையில் தமக்கு நிபந்தனைகளை பூர்த்தி செய்கின்ற விதத்தில் அனைத்து சபைகளிலும் தமிழ் தேசிய பேரவைக்கான ஆதரவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், குறிப்பாக சுன்னாகம் மற்றும் இன்னும் சில பிரதேச செயலகங்களில் சித்தார்த்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் தமக்கிடம் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நான் ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் தமிழரசு கட்சிக்கு இது பலத்த அடியாக மாறியுள்ளது. தமிழரசு கட்சி தற்போது வெண்ட சபைகளில் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறி வருகிறது. குறிப்பாக சுமந்திரனுடைய செயற்பாடே தமிழரசு கட்சியின் இந்த நிலைமைக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் தமிழரசு கட்சி தற்பொழுது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஏனைய குழுக்களுடன் இணைந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைமைக்கு சென்றுள்ளதன் அடிப்படையில் சில இரகசிய நகர்வுகளை தற்போது தமிழரசு கட்சி மேற்கொள்கிறது. இதுவரை காலமும் யாழ் மாநகர முதல்வராக கபிலன் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டாலே அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்த சுமந்திரன் மறைமுகமாக இப்போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை கோரும் நிலைக்கு சென்றுள்ளார். அதாவது தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறுவனர் மற்றும் யாழ் மாவட்டத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் உள்ள நபர் என குறிப்பிடப்படுகிறது. அது குறிப்பாக சுமந்திரனையே சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த நிலையில் அவர் தமிழ் தேசிய மக்கள் சக்தியிடம் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்குமாறு இரகசிய பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அதிர்ச்சிகரமான சில விடயங்களை தெரிவிக்கின்றனர். அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இவர் ஜேவிபியினுடைய தலைமையுடன், அதாவது குறிப்பாக டில்வின் சில்வாவிடம் தொடர்பு கொண்டு தமக்கான ஆதரவை தேசிய மக்கள் சக்தி வழங்க வேண்டும் என ஜேவிபியினுடைய தலைமையுடனும் செயலாளர் நாயகத்திடமும் பேசியுள்ளார். போல் பாராளுமன்ற உறுப்பினர்களுடனும் பேச்சுவார்த்தையை ரகசியமாக மேற்கொண்டதை அடுத்து யாழ்ப்பாணத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகிறது. எனவே யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்கும் என்று கோரிக்கை விடுத்த அவர்கள் ஒரு முக்கிய நிபந்தனையை முன்வைக்கிறார்கள். அனைத்து சபைகளிலும் உங்களுக்கு ஆதரவு வழங்குவோம், ஆனால் யாழ்ப்பாண மாநகர சபையை தேசிய மக்கள் சக்திக்கு நீங்கள் வழங்க வேண்டும். மாநகர முதல்வராக கபிலன் நியமிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை தேசிய மக்கள் சக்தி முன்வைக்கிறது. இது சுமந்திரனுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அல்லது முகம் சுளிக்கும் ஒரு விடயமாக மாறியுள்ளது. சுமந்திரன் ஏற்கனவே ஊடகங்களுக்கு கபிலனை நான் மாநகர உறுப்பினராக கூட அனுமதிக்க மாட்டேன், நீதிமன்றத்தின் நடவடிக்கையினூடாக அவரை மாநகர உறுப்புரிமை பதவியிலிருந்து நீக்குவேன், முதல்வராக ஒருபோதும் வரமாட்டார் என ஊடகங்களிடம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தேசிய மக்கள் சக்தி வைத்த செக்கானது சுமந்திரனுக்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறியுள்ளது. எனவே சுமந்திரன் தற்போது இந்த தேசிய மக்கள் சக்தியின் நிபந்தனையால் திக்குமுக்காடி இருப்பதாகவே குறிப்பிடப்படுகிறது. அவர் கட்சியுடன் பேசி தான் முடிவு அறிவிப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதே நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம்
இபிடிபியுடைய செயலாளர் நாயகமாக உள்ள டக்ளஸ் தேவானந்தாவையும் ரகசியமாக தொடர்பு கொண்டு சபைகளுக்கு ஆதரவு வழங்குமாறு தொலைபேசியினூடாக தற்போது பதில் தலைவராக உள்ள CVK சிவஞானம் தொடர்பு கொண்டு நேற்றைய தினம் இரவு 11:45 மணியளவில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அழைப்பு செல்கிறது. CVK சிவஞானத்திடமிருந்து CVK சிவஞானத்திடம் தாமுக்கான ஆதரவை, தமிழரசு கட்சிக்கான ஆதரவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வழங்க வேண்டும் என CVK சிவஞானம் அவரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். அதேபோல் பத்திரிகையாளராக உள்ள வித்யாதரனும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடைய செயலாளர் நாயகத்திடம் தொடர்பு கொண்டு இவ்வாறு தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளதாக டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் டக்ளஸ் தேவானந்தா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சித்தார்த்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் தமக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள் எனவும் அவர் அதுக்கான பதிலை வழங்கியுள்ளார். எனவே கூட்டணியுடன் தான் இணைவதற்கான ஆதரவை தெரிவித்துள்ளேன், எனவே உங்களுக்கான ஆதரவு தெரிவிப்பது கஷ்டம் என டக்ளஸ் தேவானந்தாவும் கையை பிரித்துள்ளதால் தமிழரசு கட்சியினுடைய நிலை தற்போது பரிதாபமாக மாறியுள்ளது. இன்று காலை ஒரு இணைய பத்திரிகை ஒன்றில் உங்களுடைய ஆதரவை சங்கு மற்றும் சைக்கிள் கூட்டணி கோரியதாகவும் இன்று அந்த சந்திப்பு நடக்க இருந்ததாகவும் செய்தி வெளியாகிறது. இதனுடைய உண்மைத்தன்மை அந்த இணைய பத்திரிகை நேற்றைக்கு இரவு என்னோடு பொதுவாக ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்ட நேரத்தில் இந்த விடயங்கள் என்னால் சொல்லப்பட்டது. என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் அவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய நிலப்பாடுகள் தொடர்பாக தங்களுக்கு ஆதரவு பெறுகின்ற எண்ணம் தொடர்பாக, நோக்கம் தொடர்பாக என்னோட கலந்துரையாடியவர். அந்த வகையில் நான் அவருக்கு சொன்னான், இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது, இன்று மாலை சந்திக்கலாம் என்று சொல்லி நான் அவருக்கு சொன்னான். அப்போ அவர் அப்புறம் இன்றைக்கு சொன்னார், தனக்கு சந்திக்கிற நிலைமை இன்றைக்கு இல்லை, நாளைக்கு சந்திக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னார். நான் எனக்கு அது நல்லது என்ற ஒரு எண்ணம் இருந்தது. என்றால் அவர் நம்முடைய நண்பர். அப்போ அவருக்கு நான் சிலதில் மறுக்க எனக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை. அப்போ சந்திக்காத நல்லமென்று நான் எனக்குள்ள யோசித்தது, அரசியல்வாதியாக இல்லாமல் நட்பு ரீதியாக. அதை விட பிறகு இரவு ஒரு 11 மணிக்கு பிறகு அண்ணன் CVK சிவஞானம் அவருடைய ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. தாங்கள் சந்திக்க விரும்புவதாகவும் நேரத்தையும் இடத்தையும் சொல்லி கேட்டிருந்தார். அப்போ நான் அவருக்கு பதில் போட்டிருந்தேன், வணக்கம் அண்ணன், உங்களுடைய இந்த குறுஞ்செய்தியை பார்த்து நான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது, மாலையில் சங்கு கட்சிக்காரரோடு கதைக்க இருக்கின்றேன், நாளைக்கு நாங்கள் சந்தித்து கதைக்கலாம் என்று சொல்லி. இப்போ நாளைக்கு என்று சொல்லிக்க நாளைக்கு காலையில் தலைவர் சிவகுமாரனுடைய நிகழ்வு இருக்கின்றபடியினால் இன்று நாளை மாலை சந்திக்கலாம் என்ற எண்ணத்தோடு நான் இருக்கின்றேன். உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது இதுவரைக்கும்? எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடு பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்ததான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. எந்த இடத்துலையும் ஆட்சியை பொறுப்பெடுக்கவோ அல்லது ஆட்சியில் பங்கெடுக்கவோ நாங்கள் தயாராக இல்லை. எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு தான் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான எண்ணத்தோடு கருத்தோடு இருக்கின்றோம். உத்தியோகபூர்வமாக எந்த கட்சிகளும் என்னோடு கதைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறைகளில் நம்முடைய கட்சி முக்கியஸ்தர்களோடு தங்களுக்கு ஆதரவு கோரி கதைத்திருக்கின்றார்கள். என்ற இதுவும் உத்தியோகபூர்வமாக இருந்தால்தான் நல்ல மண்டதான் என்னுடைய அனுபவம். ஏனென்றால் கடந்த கால கசப்புகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு
ஊர்காவத்துறை பிரதேச சபையில் அதிக ஆசனங்களை பெற்ற கட்சியாக உங்களுடைய கட்சி இருக்கிறது, அங்கும் ஆட்சி அமைக்கவில்லை என்று முடிவெடுக்கிறீர்கள். அதை நான் பொதுவாகத்தான் சொன்னேன். எல்லா இடத்துல எங்கேயும் இபிடிபியை பொறுத்த வகையில் நாங்கள் அதிகாரத்தை எடுக்கவோ இல்லாட்ட அதிகாரத்தில் பங்கெடுக்கவோ நாங்கள் விரும்ப இல்லை. எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு செயல்படத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அதாவது பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்த, இந்த பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்த எண்ணெய்க்குள்ள அதுக்கு ஒரு பெரும் ஒன்று புகஞ்சிருக்கு. சங்கு சைக்கிள் கூட்டணி வந்து தாங்கள் சேர்ந்து இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி சேர்ந்திருக்கார்கள். இதே நேரத்தில் வீடு வந்து தனியாக நிற்கிறது. இதில் எந்த தரப்புக்கு இபிடிபி ஆதரவளிக்கும்? மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகளை யார் முன்னெடுக்கினமோ அவைகளுக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறதை பற்றி யோசிக்கலாம். இன்றைக்கும் இந்த சுன்னாகத்தினுடைய முன்னாள் தலைவர் பிரகாசன் நினைக்கின்றேன், தமிழரசு கட்சியை சேர்ந்தவர். இங்கேயும் என்ன சந்திக்கிறதுக்கு பல தடவைகள் இன்றைக்கு வந்ததாகவும் கேள்விப்பட்டேன். அப்புறம் என்னோட தொலைபேசியிலையும் கலந்துரையாடி இருந்தார். அப்பொழுது நான் சொன்னான், நாளைக்கு உங்களுடைய தலைவரோடு நான் கதைக்க இருக்கின்றேன், அதன் பிறகு நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் என்று. நாளைக்கு என்ற மாதிரி தான் எனக்கு சொன்னவர், நாளைக்கு பார்க்கலாம் என்று. நானும் நல்ல என்று நினச்சேன். ஏனென்றால் நண்பர் கோரிக்கைக்கு நான் இணங்கிறதுல எனக்கு ஒரு சங்கடம் இருக்கும், இல்லை என்று சொல்ல முடியாது என்ற ஒரு சங்கடம் இருக்கும் என்ற வகையில் நான் எனக்கு அது நல்லதாக யோசித்தேன். ஏன்னா கடந்த காலங்களில் நட்பு ரீதியாக இந்த அமைப்புகள் என்னட்ட கேட்ட நேரத்தில் நான் அந்த ஆதரவை கொடுத்துருக்கிறேன். இந்த சைக்கிள் சங்க கூட்டணியில் 13வது திருத்த சட்டம் தொடர்பில் ஒரு சரத்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் உங்களுடைய இதை நான் இன்றைக்கு நேற்று கண்டல்ல, கடந்த 35-40 வருடங்களுக்கு மேலே நாங்கள் சொல்லி வந்த நாங்கள் என்னென்றால், எங்களோட மக்களுடைய அரசியல் தீர்வில் இந்த 13வது திருத்த சட்டம் முழுமையானதோ அல்லது இறுதியானதோ அல்ல, அது ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் என்று தான் அண்டையிலேருந்து நாங்கள் சொல்லி வந்த நாங்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய இந்த சங்கு கூட்டணியினுடைய இந்த ஒப்பந்தத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதைத்தான் அவர்களும் திருப்பி சொல்லுகின்றார்கள், அது முடிந்த முடிவில்லை. இப்போ அன்றைக்கு நான் சொன்னதையே பின்பற்றி இருந்தால் இந்த அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்க இந்த கூட்டு ஒப்பந்தத்தை பார்த்தால், எங்களுடைய சங்கு மற்றது சைக்கிள் அந்த கூட்டினுடைய ஒப்பந்தத்தை பார்த்தால் தெளிவாக சொல்லியிருக்கணும். அரசியல் ஜாப்பிற்கான 13வது திருத்தம் என்பது தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கான முழுமையானதோ இறுதியானதோ தீர்வல்ல என்பதனை சுட்டி காட்டுகின்றோம். என்றால் ஆரம்பத்தை பற்றி தான் நாங்கள் மறைமுகமாக சொல்லினோம். ஏன் வெளிப்படையாக அவர்கள் அதை சொல்லவில்லையோ தெரிய இல்லை, அதை முற்றுமுழுதாக மறுக்க இல்லை, ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்போ இதை நான் கடந்த 35-40 வருஷமாக இதைத்தான் நான் சொல்லி வந்தேன். அப்போ அன்றைக்கே அதை எல்லாரும் பின்பற்றி இருந்தால் இந்த அழிவு, இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்காது. இப்போ நீங்கள் இப்போ என்னோட காய்ச்சொன்று கேட்கல, அந்த தந்தி டிவியில் இந்த காசால மக்கள், பாலஸ்தீன மக்கள் படுற இன்னலை பார்த்துருக்கிறீர்கள். பசி பட்டினியில் இருக்கிறான், அவன் குண்டை போட்டு எல்லாத்தையும் கட்டிடங்களை உடைக்கிறான், மக்கள் அல்லோலப்படுகினம், கொல்லப்படுகினம். அப்போ இங்கேயும் சுத்தம் தொடர்ந்திருந்தால் இந்த பிரச்சனையை தான் எங்களை மக்கள் அனுபவிக்க வேண்டி வந்திருக்கும். அது புலி அமைப்பாக இருந்தால் கூட புலி அமைப்பினுடைய அந்த உறுப்பினர்கள் வானத்திலிருந்தோ வேறு நாட்டிலேருந்து வரே இல்லை, எங்கட சமூகத்தில் எங்கட மக்கள் மத்தியிலேருந்து அவைகள் வந்தவை. அப்போ அந்த இழப்புகள் சமூகத்துக்கானது.
அந்த உணர்வில் தான் என்னுடைய செயல்பாடு இருக்கே ஒழிய இதுக்காகத்தான் இப்படி நடந்துடக்கூடாது என்ற நான் பாலஸ்தீனத்தில் பயிற்சி எடுத்தேன் 78ஆம் ஆண்டு. அப்புறம் அதுக்கு பிறகு முடையில் போயிட்டு வந்தேன். அப்போ அங்கத்த போராட்ட முறைமைகள் எனக்கு அத்துப்படி. அப்போ அந்த போராட்ட முறைமைகள் வந்து வெற்றியை நோக்கி போகாது, எங்களுடைய போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணுமென்றதைத்தான் நான் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறேன். சரி, இன்றைய செய்தியை வந்து கஜேந்திரமா நம்மளம் வந்து அது போலி செய்தின்னு சொல்லியிருந்தேன். இது இல்லை, உங்களுக்கு தெரியும், எங்களோட அரசியல் இலக்காக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து நீண்ட காலமாக சொல்லி வந்த நாங்கள். அவர் கூட ஒரு வசந்தன் டிவி பேட்டியில் வாய் தடுமாறி சொன்னாரா தடுக்கி விழுந்து சொன்னாரோ தெரிய இல்லை, அவர் கூட மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றதை சொல்லியிருக்கிறார். இப்போ கிட்டடியிலே அந்த வீடியோ கட்ட இந்த சமூக வலைத்தளங்களில் போய் வந்து ஒன்று இருக்குது. இதில் எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் அவர்கள் கதைச்சாத்தான் நான் ஒரு ஊடகவியலாளரோட கதை கேட்கல ஒரு பொதுவாக சொன்னேன். நான் இப்படி கதைச்சொன்றிருக்கிறோம், அவரேன் நீங்கள் உங்களோட யாரும் கதைச்சவையில் நீங்கள் மற்றாக்களோட கதைக்க இல்லையா இல்லாட்ட அவைகள் கதைக்க முயற்சி எடுக்க இல்லையான்ற கேட்ட இடத்துல என்னுடைய ஒரு கருத்தை சொன்னேன். எனக்கு மடியில் கனம் இல்லை, அதால் வழியில் பயம் இல்லை.